வாழ்க வளமுடன். நேற்றைக்கு உலக சமாதானம் நூல்லேருந்து 2வது கவியை வெளியிட்டிருந்தோம். சுவாமிஜி அவர்களே அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அந்த விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அந்த கவிதையில் என்ன சுவாமிஜி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், உலக சமாதானம் வரணும் அப்படின்னு சொன்னால் மதம், மொழி, உடை இவைகளை ஒருங்கிப்படுத்தினால், அதாவது ஒன்றுபடுத்திட்டா அதில் உலக சமாதானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மதங்களே இல்லாமல் ஒரே ஒரு மதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கடவுளை வழிபடுவது. அதே மாதிரி உடை உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் பொதுவான ஒரு உடையும், எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான பொதுவான உடையையும் வரையறுத்து கொள்வது. அதே மாதிரி மொழியும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக ஒரே ஒரு மொழியை வச்சு அந்த மொழியை அனைவரும் கற்றுக்கொண்டு பயன்படுத்துவது. இந்த மாதிரிலாம் பண்ணினா உலக சமாதானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜியை அதுக்கும் விளக்கம் சொல்கிறாரு. ஏன் ஒத்து வராது அப்படின்னு சொன்னால், ஒரே மதத்துக்குள்ளேயே பிரிவினைகள் நிறைய இருக்கிறத நம்ம இன்றைக்கி வேர்ல்டில் பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது அது எப்படி ஒத்து வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்துயிசம் அப்படின்னு எடுத்தோன்னா அதுலேயே ஏகப்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாம்லேயும் கூட ஷியா சன்னி அவங்க 2 பேருக்குள்ள எப்போதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள்லையுமே உட்பிரிவுகள் இருந்து கொண்டு அதன் மூலமாக ஒருவருக்கொருவர் அடித்துக்கொள்வது, பிணக்கி இருப்பது, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரே தாய்க்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளேயே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் பிணக்குகளும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இந்த கருத்து சரியாக வராது அப்படின்னா அதை சுவாமிஜி ஒதுக்குறார். செகண்ட் பாயிண்ட்டு, பணத்தை ஒழித்துவிட்டு பண்டமாற்று முறையை கொண்டு வந்தால் உலக அமைதி ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் சரியாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டால், பணம் என்பது இன்றைக்கி ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பண்டமாற்று அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அந்த ஒரு பொருளை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பருப்பு நம்மக்கிட்ட நிறைய இருந்ததுன்னா அதை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு அரிசி யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்கள்ட்டேருந்து அரிசியை வாங்கிக்கிறது. இந்த மெத்தடாலஜி இன்றைக்கி ஒத்து வராது. ஏன்னா விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சிகள் நிறைய வந்துவிட்டது. இந்த காலத்தில் உபயோகிக்கக்கூடிய பொருட்களும் அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது இது ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட மிதமிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பீரோ எங்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பீரோவை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜை நான் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது பாசிபிளான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒருத்தரே நிறைய ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க போகிறதில்ல, ஒருத்தரே நிறைய பீரோவோ வாஷிங் மிஷினோ வச்சுருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வேர்ல்டில் எல்லா இடங்கள்லையும் உற்பத்தியாகி எல்லாருக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த பண்டமாற்று அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு விஷயம் இல்லை. ஸோ பணத்தை ஒழித்து விட்டு பண்டமாற்றுங்கிறதும் பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது, ஒரு சிலர் ஆசையை அறவே ஒழித்து விட்டாலோ ஆசையை தள்ளி வைத்து விட்டாலோ உலக சமாதானம் வந்துரும்னு சொல்கிறாங்க. அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா, ஆசை என்பது இயற்கையான ஒரு விஷயம். நமக்கு பசிக்குது, சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு விதமான இயற்கையின் உந்துதலால் எழக்கூடிய தேவையுணர்வு ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையின் உந்துதலால் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் ஒழிக்கவும் முடியாது, அது தேவையானதும் இல்லை. அதனால் இந்த பாயிண்ட்டும் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆன்மீக அறிவு, ஆன்மீகத்தின் உச்சமான இறைநிலை உணர்வு பெற்றுவிட்டால் அதன் பிறகு உலக சமாதானம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே கூட பாசிபிள் இல்லை. ஏன்னா இறை உணர்வு அப்படிங்கிறது, ஆன்மீக அறிவுங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கிடைக்காது. அப்படிங்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உள்ளுணர்வின் உச்சக்கட்டத்தை அடைவது கிடையாது. அப்படிங்கும்போது திரும்பவும் காமன் பீப்புளால் அந்த உலக சமாதானங்கிறது வருவது தடைப்படும்.
ஆன்மீக அறிவின் உச்சத்தில் இருக்கிறவங்க வேணால் உலக சமாதானத்துக்கு உழைத்தாலும் கூட நார்மல் பீப்புள் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அப்போ அதுவும் சரியாக வராது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சுவாமிஜி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உலக சமாதானம் நூல்லேருந்து வரக்கூடிய கவிதைகள்லேருந்து. வாழ்க வளமுடன்.